அரசன் ஒருவன் தனது படைப்பரிவாளங்களுடன் பனிப்பிரதேசத்தின் வழியாக பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுக்க சென்று கொண்டிருந்தான். அந்த இடத்தில் ஒரு துறவியார் வெறு உடம்புடன் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரை பார்த்த அரசன் மனமிறங்கி அவனிடம் இருந்த விலை உயர்வான போர்வையை அந்த துறவியிடம் நீட்டினான். துறவி, எனக்கு வேண்டாம், என்னை விட ஏழை யாரையாவது பார்த்து கொடுங்கள் என்று சொன்னார். அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த துறவியிடம் வெற்று உடம்பு தான் இருக்கிறது, வேறு ஆடைகள் இல்லை, வேறு பொருள் இல்லை, இவரை விட ஏழையை நான் எங்கே தேடுவேன் என்று யோசனை செய்து அதை அந்த துறவியிடமே அந்த அரசன் கேட்டான். நீ யார் என்று கேட்டார். நான் அரசன். இப்பொழுது எதற்கு செல்கிறாய் என்று துறவி கேட்டார். நான் பக்கத்து நாட்டு மீது போர் தொடுத்து அந்த நாட்டை வென்று என் நாட்டோடு சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்று அந்த அரசன் சொன்னான். அதை கேட்ட துறவியார், நீ ஒரு நாட்டின் அரசன், உனக்கு இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ தெரியாமல் உன் மனம் அலைபாய்கிறது, அதனால் என்னை விட மிகவும் ஏழை நீதான், ஆகவே நீயே இந்த போர்வை வைத்துக்கொள் என்று சொன்னார். துறவி சொன்னவுடன் அரசனுடைய நாணக்கண் அறிவுக்கண் திறந்தது. அப்போது துறவியாரே, எனது தவறை நான் உணர்ந்து விட்டேன் என்று அவர் முன் தலைகுனிந்து நின்றான். நன்றி.